அடிஷன் சப்ட்ராக்ஷன்லாம் தெரியும்ல. இப்படி இருக்க மார்க் எல்லாம் 12th வந்து 90 95 இருக்கணும், போர்ட்ல வரணும் பேர் அப்படின்லாம் சொல்றாரு. ஓகே, அடுத்த ஸ்கூல்ல வந்து கேட்டா இங்க வந்து ஸ்கூலே க்ளோஸ் ஆயிடுச்சு. அந்த ஸ்கூல்ல தான் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா காலையில 4 மணிக்கெல்லாம் அந்த ஸ்கூல்ல இருக்கணும். வெல்கம் பேக் டு आवर சேனல். இன்னைக்கு வந்து ஒரு பயங்கரமான மோஸ்ட் எக்ஸ்பெக்டட், என்னடா ஒரு பக்கம் ட்ரை பண்ண ஒரு பக்கம் பூச்சி, பட் வாட் எவர், இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான நாள். எங்களுக்கு இல்ல, ஒருத்தி ஒளிஞ்சிட்டு இருக்காங்க. வா வா வா, வெளிய வா வெளிய வா வெளிய வா. ஒரு முகத்தை திருமுகமா திருப்புங்க. வா, இப்படி நிக்கிறது உனக்கு கூச்சமா இருக்கு. இது உன்னோட புது பிரின்சிபல் பாப்பாரு, தெரியும்ல? ஐயோ சார். ஐயோ சனியை தடவோட ஆரம்பிச்சிருச்சு. நல்லாச்சுதான் ஒண்ணு துரத்தி விட்டாங்க. ஸோ வந்து பேசிக்கா கான்டெக்ட் என்னன்னா, ஸ்வேதாவை நாங்க ஸ்கூல் மாத்த போறோம். ஸோ இவளுக்கு ஏத்த மாதிரி ஒரு சூப்பர் ஸ்கூல் ஒன்று பார்த்துருக்கோம். செம்ம ஸ்ட்ரிக்ட், பயங்கர ஸ்ட்ரிக்ட், வேற லெவல் ஸ்ட்ரிக்ட், வேற லெவல் ஸ்கூலும் கூட ரொம்ப சூப்பரா இருக்கு அந்த ஸ்கூல். ஸோ அதெல்லாம் நாங்கள் நிறைய ரிசர்ச்லாம் பண்ணி ஏகப்பட்ட இது பார்த்து இன்னும் நிறைய ஸ்கூல்லலாம் வந்து விசாரிச்சு, ஆக்சுவலா என்னன்னா இவளுக்கு வந்து இப்போ நாங்கள் 2 ஆப்ஷன் வச்சிருக்கோம். அது என்னென்ன ஆப்ஷன் அப்படின்றத நாங்கள் அப்புறமா சொல்றோம். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்கூல்ல அட்மிஷன் வாங்கிட்டு அந்த 2வது ஸ்கூல் அட்மிஷன் என்னன்றதை நாங்கள் சொல்றோம். ஆமா, இன்னொன்று போற வழியில அந்த ஸ்கூல்ல என்ன கேட்டாங்க அப்படின்றத நாங்கள் சொல்றோம். ஸோ ஸ்வேதாவோட முக்கியமான நாள் இன்னைக்கு உனக்கு டெஸ்ட் எல்லாம் இருக்கு. டேபிள்ஸ்லாம் கேட்டா கரெக்டா சொல்லிடு. அடிஷன் சப்ட்ராக்ஷன்லாம் தெரியும்ல? தெரியாது 20 - 16 எவ்வளவு? ஹைபோதெட்டிக்கல் क्वेश्चन. ஐயோ, இவ வேற ஏதாவது மானத்தை வாங்கிடுவா. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேனா இல்லையான்னு தெரியல. இவகிட்ட வந்து நீங்க 20 - 16 கேட்டீங்கன்னா என்ன பண்ணுவான்னு 20 கையையும் காலையும் சேர்த்து கவுண்ட் பண்ணுவா. அவளுக்கு 10 விரல் பத்தலன்னு சொல்லிட்டு 10க்கு மேல என்ன நம்பர்ல நம்ம அடிஷன் சப்ட்ராக்ஷன் கேட்டாலும் எப்படியோ காலையும் கணக்கு பண்ணி போறேன்னு சொல்லிட்டா. கூச்சமே இல்ல, தயவு செஞ்சு. அதனால இன்னைக்கு போயிட்டு ஸ்வேதாவோட முக்கியமான நாள். இன்னைக்கு வந்து இவளை பார்த்து இவளை இன்டர்வியூ பண்ணிட்டு தான் ஸ்கூல்ல சேர்த்து பண்ணிட்டாங்க. ஜோலி முடிஞ்சு. இன்னும் கூட சூப்பரா நல்லா படிக்கணும் அப்படின்றதுனால இந்த மாதிரி ஒரு ஸ்கூல் நாங்க ட்ரை பண்ணிருக்கோம். அவளுக்கு மட்டும் இந்த கெட்டப் இல்ல, இது பாருங்க, எனக்கு ஷால்லாம் போட்டு எனக்கும் இந்த கெட்டப். இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். என்ன ஸ்வேதா வந்தாச்சு ஸ்கூலுக்கு, இன்னைக்கே விட்டு போயிடலாமா? எப்படான்னு தெரியுற நீ? 10th ரிசல்ட் அன்னைக்கு எப்படின்னு சொன்னாரு. அதையாச்சும் நீங்க அப்புறமா சொன்னீங்க லாஸ்டா. இது 2 நாள் முன்னாடியே சொல்லி படபடான்னு இருக்கு. படான்னு இருக்கா? படின்னு இல்லையா? இவனை கொன்னுடலாமா? என்ன ஸ்வேதா, உள்ள போயிட்டு அப்ளிகேஷன் ஃபார்ம் வாங்கிட்டு வந்தாச்சு. பிரின்சிபலை பார்த்து பேசினா கேள்வி ஊத்துனாரு, இன்னும் சேர கூட இல்ல. அதுக்குள்ள அவ்வளவு ஸ்ட்ரிக்ட்டா அத்தனை கேள்வி கேட்டாங்க. நாங்க வந்து ஃபர்ஸ்ட் ஒரு 4-5 ஸ்கூல் ஹண்டிங்ல இருக்கோம். ஸ்கூல் ஹண்டிங் டே. நல்ல ஸ்ட்ரிக்ட்டான ஸ்கூல், சூப்பரான ஸ்கூல் அப்படின்னு எடுக்கணும்ல. அவரு சொல்றாரு இப்ப வந்து எல்லாம் இப்படி இருக்க மார்க் எல்லாம் 12th வந்து 90 95 இருக்கணும், போர்ட்ல வரணும் பேரு அப்படின்லாம் சொல்றாரு. எப்படி சிக்கிரிக்கம் பாத்தியாப்பா? நிறைய சொல்லிருக்காங்க, ஏகப்பட்ட விஷயம் சொல்லிருக்காங்க. அதெல்லாம் இவ ஃபாலோ பண்ணும். அம்மா பாரு, அம்மா கிட்ட நான் ஃபுல்லா கூட சொல்றேன், அதுக்குள்ள என்ன இவ்வளவு ஸ்ட்ரிக்ட்டா இருக்குன்றாங்க. என்னடா ஃபேஸ்புக் இருக்குறதா, இன்ஸ்டாகிராம், அதெல்லாம் ஓகே, எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமான விஷயம் தான். பாத்தியாடா கிளவிக்கு குளுப்ப. அவ வந்து ஸ்கூலிங் முடியற வரைக்கும், அதாவது 12th ஸ்டாண்டர்ட் முடிக்கிற வரைக்கும் ஸ்கூலுக்கு பைக்ல வரக்கூடாது. ஸ்கூல் முடிஞ்சதுக்கு அப்புறமே அவ வந்து பைக்லாம் ஓட்டக்கூடாது. ஏன்னா 18 வயசு வரைக்கும். வெரி குட், நம்ம கவர்மெண்ட் பாலிசி. ஸ்கூல் வாட்ஸ்அப் நம்பர் நம்ம எப்படியும் கொடுக்கணும், அது பேரண்டோட நம்பர் தான் கொடுக்கணுமா. கால் வைக்கிற இடமெல்லாம் கண்ணி வெடி வைக்கிறாங்களே. இவங்க கிட்ட போனும் இருக்க கூடாது, நம்பரும் இருக்க கூடாது. அதுவும் வந்து சம்மர் ஹாலிடேஸ் சம்பந்தமான லீவ் அப்டேட் மட்டும் தான் கொடுப்பாங்களாம். மத்த எல்லா அப்டேட்டும் ரிட்டனா டைரியில தான் கொடுப்பாங்க. நீங்க பார்த்து நான் வரட்டும், அதெல்லாம் சூப்பரா தான் இருக்கு கேக்குறது. வயசாயும் உனக்கு அந்த வில்லத்தனம் போல பாரு. அம்மா ஜாலி ஆயிடுச்சு, ஹை ஸ்ட்ரிக்ட்டா இருக்கே அப்படின்னு காமெடி பண்றாங்க. ஸ்கூல் எல்லாத்துக்கும் நான் அப்படியே கால் பண்ணி இன்னும் ஸ்ட்ரிக்ட்டா கிடைக்குதான்னு பாக்குறேன். ஒரு ஆர்மி ஸ்கூல் ஒன்னு பார்த்து வச்சிருக்கோம், அத பத்தி சொல்றோம்.
அடுத்த ஸ்கூலுக்கு போலாம். அம்மாவும் ஆர்வமா வந்துட்டாங்க. நானும் குளிச்சிட்டு கடகடன்னு ஓடி வந்துட்டேன். நல்ல ஒரு ஸ்கூலா செலக்ட் பண்ணி ஸ்வேதாவை சேர்க்கணும் அப்படின்னு கண்டிப்பாக. A few inches later. ஓகே, அடுத்த ஸ்கூல்ல வந்து கேட்டா இங்க வந்து ஸ்கூலே க்ளோஸ் ஆயிடுச்சு. நாங்க ஸ்வேதா வந்து இன்னும் கொஞ்சம் கம்மி ஸ்ட்ரிக்ட் ஸ்கூல்ல சேர்ப்போமா பாவம் தான் நாங்க எல்லாம் ட்ரை பண்றோம். ஆனா அவன் இந்த சம்மர் ஸ்ட்ரிக்ட்ல போகணுன்றதுதான் அவனுக்கு இருக்கு. நம்ம ஒண்ணு நினைச்சா தெய்வம் ஒண்ணு நினைக்குது. அப்ப நாளைக்கு காலையில இங்க வந்து பாத்துட்டு அப்புறம் இன்கேஸ் இங்க செட் ஆகலன்னா அங்க போயிடும். அங்க போய் அப்ளிகேஷன். சந்தோஷம். ஸ்வேதா ஸ்கூல்ல போய் பிரின்சிபல் ஸ்கூல் ஜாயின் பண்ணதுக்கு முன்னாடி ஸ்வேதா ரைட் லெஃப்ட்னு வாங்கிட்டாரு. இதுவே எனக்கு தெரிஞ்சு ஆர்மி ஸ்கூல் மாதிரி தான் இருக்கு. ஆமா, செம்ம திட்டாரு ஸ்வேதாவை. அவ அதுலயே பீதியில இருக்கா. ஏதோ நம்ம வந்து இந்த பசங்க எல்லாம் ஸ்கூல் சேர்க்கறது, இதுங்க மார்க் பாக்குறது, இதுங்களுக்கு கழுவி விடுறது, இதெல்லாம் பண்ணி நம்ம ட்ரெயின் ஆயிட்டோம்டே. நீங்க பயங்கர உங்க பசங்களுக்கு எல்லாம் எப்படின்னு தெரியுமா, நீங்க அப்படி பார்த்தனாவே அதுங்க படிங்க, எழுதுங்க, பாத்ரூம் போகாம எல்லாமே அதுங்களே செஞ்சுக்கோங்க. அந்த அளவுக்கு கண்ணு வச்சு இதுங்களை கவனிக்கிறது அதுங்களுக்கு நல்ல ஒரு விஷயம். என்ன அப்படின்னா இந்த வயசுல இவ்வளவு பொறுப்பா இருக்குதுங்க பாத்தீங்களா, சான்ஸே கிடையாது. அம்மா இதுல ஒரு சுயநலம் இருக்குமா? நல்லா படிக்க வச்சிட்டோம் அப்படின்னா எங்க பசங்களும் இதுகிட்ட ஒப்படைச்சிருவோம்ல. மரியாதையா டியூஷன் எடுங்கடி அப்படின்றலாம்ல. நாங்க ஜாலியா ஒரு ரூபா சுத்த ஆரம்பிச்சிரும். கதை இப்படி போகுதா? இது கல்யாணம் பண்ணி போச்சு நீங்க என்ன பண்ணுவீங்களா? கல்யாணம் பண்ணி போனாலும் அவன் புருஷனை சொல்லி தர சொல்லுவோம் நாங்க. நாங்க கல்யாணம் பண்ணி வந்து நாங்க என்ன இதுங்களை குப்பையிலயா போட்டோம்? ஜாக்கிரதை. போய் தான் பாருங்களேன். ஏன் அந்த பசங்களை பார்க்க கூடாதுன்னு சொல்றது எவ்வளவு இருந்தாலும் வெட்டுவோம்ல. ஓகே, சோ வந்து ஸ்கூல்ல போய் அலைஞ்சு திரிஞ்சு போராடி பாடுபட்டு ஃபைனலி ஸ்வேதாக்கான ஸ்கூல்ல நாங்க வந்து பிளான் பண்ணிட்டோம். ஸ்வேதாவை நார மூதேவி பண்றேன் மிலிட்டரி ஸ்கூல்ல தான் நாங்க சேர்த்தோம். ஐயோ நசுக்காத, நிஜமாதான் நான் சொல்றேன், விடு. வலிக்குது. அம்மா நசுக்கிட்டா. நிஜமாதான் சொல்றேன். நான் வந்து ஒரு நல்ல அவ்வளோ எச்சம் ஒழுங்க வேணாம். மிலிட்டரி ஸ்கூல் இல்ல, நான் விளையாடல ஸ்வேதா. அந்த ஸ்கூல்ல தான் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா. காலையில 4 மணிக்கெல்லாம் அந்த ஸ்கூல்ல இருக்கணும். உன் கைய காலான்னு நினைச்சு கேக்குற விட்டுப்பா. பிளஸ் லேட்டா போனா வந்து 10 ரவுண்ட்ஸ் சுத்தணும், கிட்டத்தட்ட ஒரு 5 கிலோமீட்டர்ஸ் வந்து சுத்தணும். ஸோ அந்த ஸ்கூல்ல தான் நீ போக போற. எனக்கு வேணாம் அந்த ஸ்கூல், நான் இந்த ஸ்கூல்லே படிக்கிறேன். எனக்கு தெரியல, பட் அந்த பட்டுல அப்பா எப்படி என் கழுத்தை பிடிக்கிறா பாத்தீங்களா? கழுத்தை பிடிச்சு மிரட்டுறா. குட்டியா இருக்கான். அந்த ஸ்கூல் தான். அதுக்கு என்னன்னா பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ வேணும் அர்ஜென்ட்டா. பட் வந்து எங்களால இப்போ பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ எடுக்க. ஐயோ அந்த பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ எதுக்கு எடுக்கறீங்கன்னு எனக்கு தெரியும். காது வலிக்குது. ஆனா நிஜமா ஸ்ட்ரைட்டா மிலிட்டரி ஸ்கூல் போவோம். அங்க அப்ளிகேஷன் ஃபார்ம்லாம் கிடையாது, அட்மிஷன் ஃபார்ம் தான். அட்மிஷன் ஃபார்முக்கு பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ தேவை. அதனால போட்டோ எடுத்து 8 போட்டோ பிரிண்ட் எடுப்போம். அக்கா வேணாக்கா, வா உனக்கு போட்டோ எடுப்போம். பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ எடுப்போமா? இப்போ கடைக்கு போய் எடுக்க டைம் இல்ல. குட்டி இல்ல டான் 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 சகிக்கல. கரெக்ட். அவங்களே டிசைன் போட்டுருப்பாங்க எடிட்டர்ஸ். செஞ்சிட்டா போச்சு. டான் 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 போடு. அவங்க வந்து எடிட்ல மூக்குல கட்ட முடிச்சிடுவாங்க. அந்த vlogல நீங்க பாத்துட்டு எனக்கு ஸ்வேதா மூக்குல கரப்பா மூச்சு போகும், எல்லாமே போகும். அது நீங்க பாக்கலனா எல்லாம் அடுத்து பள்ளி போ. அதுக்கே மூஞ்சி அப்படியே வச்சுக்கிற. மூக்காயில காவாயா? மூக்கா முந்திரி கேக்கா. என்ன இருக்கு இந்த மூஞ்சில? ப்ரொஃபஷனல் போட்டோகிராஃபர் அப்படி நாளைக்கு முதல் வீடியோல வச்சு போட்டோ எடுத்துருக்கேன். ஐயோ நான் அப்படிதான் போட்டோவே இருக்கு. இது ஓகேவா பாரு. நம்ம மூஞ்சி அப்படி இருக்கு. என்னக்கா பின்னாடி சன்லைட்ல வந்து அப்படி எடுக்கிறேன்னு ட்ரை பண்ணீங்களா? ஆதிகா நீ பேசும்போது உன் மண்டை கட்டடிச்சு. கேமராகிராஃபியும் கண்ணாடியிலே தெரியுதுடி. கேமராகிராஃபியா? அடிக்காத தற்குறிப்பல். வீடியோகிராஃபியும் கண்ணாடியிலே தெரியுதுடி. கர்ம ஐயோ நாசமாக்கிட்டா கேமராவை பாருங்க. ஐயோ நான் வேணும்னு பண்ணல சார். மூஞ்சிக்கிட்டு போதும். அவன் ஏன் கூலிங் கிளாஸ் போட்டு ஸ்க்ரீன் போடுறான் நீங்க நினைப்பீங்க. அவளுக்கு பேசிக்கலி கண்ணில் கட்டி அதனால கூலிங் கிளாஸ் போட்டு மேனேஜ் பண்ணிட்டு இருக்கா. ஸ்டைலர் அங்கிள் என்ன ஸ்டைலா இருக்கு? அப்படி இல்ல. ரைட் விடு. இந்த பழைய காலத்து ஆயாங்களா நேத்துக்கு அப்படிதான். நேத்து வந்து ஏதோ எடுத்துட்டு வர சொல்றாங்க மேடம்.
சரி அப்படியே இதான் சகல எங்களை பிளாக் ஐயோ ஆய் வளருது. ஓகே பாய். எழுது எழுது கழுது கழுது கழுத இங்க எழுது. என்ன விட ஏதோ நீ கொஞ்சம் கூட படிச்சனால உன்னை ஒரு மனுஷனா மதிச்சு இங்க உட்கார வச்சு எழுத சொல்லியிருக்கேன். அப்ளிகேஷன் ஃபுல்லா ஃபில் பண்ணியாச்சு. ஸோ ஃபைனலி சோலி முடிச்சு ஸ்கூல் சேர போறா ஸ்வேதா. போட்டோ ஒட்டி கொண்டு போய் ஸ்கூல் அப்ளிகேஷன் ஃபார்ம் போட்டுற வேண்டியதான். போட்டுட்டு வந்துருவியா வெளியே? கொடுக்க மாட்டேன் ஆஃபீஸ்ல. ஐயோ படுத்துறானே படுத்துறானே. என்ன ஸ்வேதா பயமா இருக்கான்? வேற ஸ்கூலு கம்ப்ளீட்டிங் நியூ ஸ்டூடெண்ட்ஸ் இருக்க போகுது. ஆஹா சூனா போனா. அங்கேயும் போயிட்டு இந்த ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சேன் பரமேச்சி கிட்ட பின்னாடி சுத்திட்டு இருந்தேன்னு வச்சுக்கோ, செருப்பு பிஞ்சிரும். பேரண்ட்ஸ் கொடுக்குற அட்வைஸ் நான் கொடுத்தா நல்லா படிக்கிற பசங்க கூட சேரு. ஃபர்ஸ்ட் பெஞ்ச்ல உட்காரு, பெஞ்ச்ல உட்காரு. டீச்சர்ஸ்க்கு என்ன டவுட்னாலும் கேளு. ஆமா டீச்சர்ஸ் டவுட் கேளு. இதெல்லாம் தான் எங்க கிட்ட சொல்லி எங்க ஸ்கூல் காமிச்சாங்க. ஆமா என்கிட்டயும் சொன்னானுவலே. நல்லா படி. உன்னோட நியூ ஸ்கூல் நியூ லைஃப். வேற ஸ்கூல் போறதுங்கிறது ரொம்ப பயமா இருக்கு. எனக்கு நான் ரொம்ப பயந்தேன். வேற ஸ்கூல் போறேன்னா பாத்துக்கோ. என்னடா ரொம்ப பயமுறுத்துறீங்க. அப்ளிகேஷன் கொடுத்துட்டு அட்மிஷன் போட்டு வருவோம். லெட்ஸ் கோ. 2 hours later. ஓகே ராம் போய் அட்மிஷன் போட்டு வந்துட்டாங்க. ஸ்வேதா ஆல் தி பெஸ்ட். சொல்லு இப்ப என்ன செய்ய சொல்லு. ஸ்கூல் ஓபனிங் டே சொல்லியாச்சு. யாரு? அவள்து புண்ணாடுது. அதுக்குள்ளயா அப்படின்னு நான் சொல்லுவேன் நினைச்சியா? என்னடா சொல்றா? ஸ்கூல் ஓபனிங் டேட் சொல்லியாச்சு. சொல்லிடுமா? சொல்றா. மே 18th. சும்மா சொன்ன. மே 22nd. வரைக்கும் கூட இருப்பேன். நாங்க நாளைக்கு நான் ஊருக்கு அனுப்புறோம். ஸ்வேதா கொண்டாடுவோம் வா. டான்ஸ் ஆடு ஸ்வேதா. அப்பால போ சாத்தானே அப்பால போ சாத்தானே. அப்படியா? உனக்கு அப்பால போ சாத்தானே அப்பால போ சாத்தானே. மே 22nd. ஐயோ அவ்வளவு சீக்கிரமா? மே 22nd தான் ப்ராமிஸா. மே 22nd சொல்லிட்டாங்க. பட் கவர்மெண்ட் எதுவும் சேஞ்சஸ் எதுவும் இருக்கா இல்லையா என்னன்றது தெரியல. சோஃபார் வந்து கவர்மெண்ட் கன்ஃபார்ம் பண்ணிருக்காரு மே 22nd. நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது? 10th படிக்கிறவங்களுக்கு இன்னும் திறக்கல. இன்னொன்னு நாளைக்கு காலையில போய் புக் வாங்கணும். காலையில இருந்தே ஸ்பெஷல் கிளாஸ். நிஜமா நாளன் ஸ்பெஷல் கிளாஸா? நாங்காலி ஸ்வேதா முடிஞ்சு 11th ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸ்பெஷல் கிளாஸ் காலையில 7:30க்கலாம். ஜலகல 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 ஜலகல. காதுக்குள்ள குருவி ரிங்னு சுத்துமே. சூட் பண்ணி அடி. நல்லா மூஞ்சி மேலேயே அடிச்சா ஸ்வேதா. எல்லாமே கேமரால ரெக்கார்ட் ஆயிருக்கு. I will be watching. வாமாப்பா. அப்பால போ சாத்தானே. உனக்கு ஓபன் ஆகும்டி 25ஆம் தேதி. இப்போ நாளைக்கு ஓபன் சொன்னாங்க. எனக்கு ஆச்சரியப்படுறதுக்கு ஏன்னா எனக்கு 2 மாசத்துக்கு முன்னாடி ஸ்கூல் திறப்புன்னு சொன்னாங்க. இல்ல ஸ்வேதா அவ எப்பயோ ஸ்கூல் திறக்கும்னு எதிர்பார்த்தாலாம். லேட் ஆனது பரவாயில்ல. ஆனா நீ ஜூன்னு நினைச்சு ரொம்ப கனவு கண்டுட்டு இருந்த. உனக்கு இப்பவே திறந்துருச்சு. ஸ்பெஷல் கிளாஸ். எதுக்கு நான் இப்பதானே சேர்ந்தேன். அவரே அப்படி அப்பெல்லாம் பேசாத ஸ்வேதா. நீ ரொம்ப ஸ்லோ லேர்னர்னு சொல்லி கொடுத்தோம்ல, அதனால ஸ்லோ லேர்னர் எல்லாருக்கும் ஸ்பெஷல் கிளாஸ். அப்பால போ சாத்தானே. ஓகே ஸ்வேதா ஆல் தி பெஸ்ட். 11th ஸ்டார்ட் ஆயிட்டா. நீ என்ன பண்ணிருக்க? ஃபோன் கேம் விளையாடுறியா? இரு ஸ்பெஷல் கிளாஸ் மறுபடியும். அப்பால சரி ஓகே ஸ்வேதா உன்னோட 11th ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஆல் தி பெஸ்ட். நாளைல இருந்து நீ 11thல அஃபிஷியலி ஜம்ப் ஆயிட்ட. ஸோ நல்லபடியா நாளைல இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். ஏம்பா சுடுகாட்டுக்கு சொல்லியாச்சா? போனா போது ஸ்கூல் 22nd தான். புக் நாளைக்கு தான் வாங்கணும். ஸ்பெஷல் கிளாஸ் கிடையாது. ஆனா அப்போ கூட சந்தோஷமா இல்ல. ஸ்கூல் 22ங்கறத எதிர்பார்க்க நானே எதிர்பார்க்கலடா. அப்பால போ சாத்தானே பெருமை கொண்டவன் நீதானே. எதுக்கு 22 வைக்கிறாங்க? பாப்பாரு ஒரு பாக்கட்டும். ஐயோ பின்ன என்ன அவரு என்ன 22 வைக்கிறது? இனி எரிமலை வெடிக்குண்டா. ஓகே டிசி வாங்கிட்டு வரதுக்கு பிளான் பண்றோம். ரொம்ப கஷ்டப்படுற ஆர்மி ஸ்கூல்ல வந்து ஜூன் மாசம் தான் ஸ்கூல். ஜூன் கிடையாது 18ஆம் தேதி ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஏன்னா இந்த பேய் இருக்கு உங்களுக்கு. ஓகே ஸ்வேதா சீக்கிரம் படிக்க ஆரம்பி. ஆர்மி ஸ்கூலா இல்ல இங்க போறியா? இங்கே போ.